ஒன்று காரகத்துவம். நோட்டு கொடுக்கல, நோட்டு வாங்காதான் கொடுத்துருங்க. நோட்டு நோட் அங்கேயே வச்சுக்கங்க. நோட் அங்கேயே வச்சு நோட்டை கொடுத்துருங்க. அப்படியே சொன்னாங்க, அப்படியே கொடுத்துருங்க. அப்புறம் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். நோட்டை கொடுத்துருங்க முதல்ல. கிரகத்துடைய காரகத்துவங்க. இரண்டாவது கிரகத்துடைய சேர்க்கை. மூணாவது கிரகத்துடைய பார்வை. இந்த மூணையும் நம்ம எந்த அளவுக்கு டெப்தா புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு கடைசி புலி கேள்வி வரைக்கும் உள்ள எடுக்க முடியும். அவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மூணு தான் இந்த நூல்களுடைய ஆணி வேறு. இதுக்கு அடுத்து ரெண்டாவது செக்ஷன்ல பாவத்தோட தன்மை, பாவத்தோட தன்மை, கோச்சாரம், தசாபுத்திங்க. இந்த 2 செக்டார் தான் படிக்க போறோம். இந்த முதல் செக்டாருக்கு வந்து ரொம்ப 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 மஸ்ட். ஏன்னா ஜாதகம் சரியா கொண்டிருக்கணும் கூட வேண்டியது இல்லை. தோராயமான ஒரு நிமிஷத்தை சொல்லி மணியை சொன்னா கூட இந்த ஜாதகம் பொய்யாது. கேள்வியும் பதில் சுட்டி காமிச்சிடும். ரெண்டாவது செக்டார்ல இருக்கிறது எப்படின்னா, பாபாங்கிறது அந்த கேள்வியுடைய எவ்வளவு டெப்த்னு சொல்ல முடியும். ரெண்டாவது ஜாதகம் எல்லாம் வந்தாலும் பலன் சொல்றது கோச்சாரம் பயன்படும். ஜாதகம் இல்லாம ஒருத்தர் வந்தாலும் அந்த கோச்சாரம் பலன் சொல்லணும். நிறைய இறந்து முடியாது. முதல் கிரகத்துடைய காரப்போம் சூரியன். இந்த நிறைய எழுத வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நான் சின்ன சிலபஸ் கொடுப்பேன், ஒரு 30 சிலபஸ் கொடுப்பேன். அதுல நல்ல டெப்தா விரிவா இருக்கும். காதல கேட்டால் போதும். சரியா? அந்த பேப்பர் வந்து பேப்பர் சொல்லலாம். இந்த காரத்துவம் இருக்குன்னா, ஒரு கிரகம் தன்னுடைய காரத்துடைய எண்ணங்களை தான் ஜாதகர்கள் விதைப்பாங்க அப்படின்னு. அந்த பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த அதுல இருந்து தான் ஒளி, அதுல இருந்து தான் கதை, அதுதான் கேள்வி, கோச்சார சிந்தனைக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் அந்த கிரகத்தை சொல்றாங்க. சூரியனுடைய ஜாதகத்தில் சூரியன் வந்து இன்னைக்கு ஆவணி மாசம் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சிம்மத்தில இருந்து தான் கதைகளையும் கேள்விகளையும் சந்திரனுக்கு தருது. ஏன் சந்திரனுக்கு தருதுன்னா, கோச்சார சந்திரன் சிம்மத்துல போயிட்டு இருக்கிறதுனால. இல்ல முதல்ல ஷார்ட். கோச்சார சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியை நிகழ்கால பலன்களை சுட்டிக்காட்டக்கூடிய ராசி. இன்னைக்கு சிம்மத்துல சூரியன் இருக்கு, சிம்மத்துல சந்திரன், கோச்சார சந்திரன் சிம்மத்துல இருக்கிறார். அப்ப சிம்மத்துல சந்திரன் இருக்கிறதுனால சிம்மத்துல எந்த கிரகம் இருக்குதோ பிறந்த கால கிரகங்கள், அதுவும் சிம்மத்தை யார் பார்த்தாங்களோ, எந்த கிரகம் பார்த்ததோ அந்த கிரகங்களுடைய கேள்வி தான் நிகழ்கால கேள்வியாக கேட்பார். நிகழ்கால பலன்களாக கேட்பார். நிகழ்கால சம்பவங்களாக இருக்கும். அப்போ கடந்த காலம்னா சந்திரன் கடகத்துல இருந்தா கடந்து கொண்டிருக்கிறார். அப்போ கடந்த கால பலன் எதை கேட்டாலும் சந்திரனுக்கு பின்னால வச்சு அந்த வீட்டுல இருக்கிற கிரகம் யாரு, அந்த வீட்டு அதிபதி யாரு, அவரை யாரு பார்த்தாங்க, அதை சொன்னா போதும். எதிர்காலத்தில் வீடு கிடைக்குமா, வழக்கு ஜெயிப்பேனா, தொழில் பண்ணுவேனான்னு கேட்டாங்கன்னா சந்திரத்துக்கு இங்கே வச்சு அந்த பலனை சொல்லிப்பாங்க. இந்த வீட்டை யார் பார்த்தாங்க, யார் இருக்கிறாங்க, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சம்பவத்தை சொன்னா போதுமான. இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்கிறாரோ அதுதான் நிகழ்கால பலன்களை தரக்கூடிய ராசி. சந்திரன் எதை கடந்து வந்திருக்காரு, இந்த ராசியை கடந்து வந்திருக்கிறாரோ அந்த ராசி கடந்த கால பலன்களை சுட்டி காட்டக்கூடிய ராசி. சந்திரன் எந்த ராசிக்கு போகுதோ அந்த ராசி எதிர்கால பலன்களை சொல்லுவோம். ஒரு ஜோசியம் பார்க்கறது 3 விதமான டைப் ஆஃப் மக்கள் தான் வருவாங்க.
ஏற்கனவே தொழில் ஒன்றும் இல்லாதவங்க தொழில் பண்ணலாமான்னு கேட்டு வரும்போது கடத்துல சனி இருந்திருக்கும், அதை கடந்து வந்திருப்பான். இந்த தொழில்ங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கிறது தான் கிரகத்தோட காரணம். சனியை கடந்து வந்திருக்கனால நான் தொழில் சொல்லிட்டேன். இப்ப இங்க கொடுத்த லிஸ்ட்ல கடகத்துல சனி இருக்கிறவங்க கட்டாயம் எனக்கு தொழில் நல்லா இருந்திருக்குமா, தொழில் என்ன தொழில் பண்ணலாங்கிற கேள்வியை கட்டாயம் கேட்டிருப்பாரு. ஏன்னா கடந்த காலத்துல கூடிய கடகராசியில சனி இருக்கிறவங்களுடைய பார்வையோ இருக்கிறது தான் கடந்து இருக்காரு. இப்ப கடந்த காலத்துல தொழில் நல்லா பண்ணலைங்கிற வருத்தம், நல்லா பண்ணிருந்த சந்தோஷம் இந்த ராசி தெரியும். தொழில் பண்ணுவேனான்னு கேட்டா பண்ணுவேனாங்கிறது எதிர்கால கேள்வி. இங்க சனி இருக்கணும், இல்ல குரு இருக்கணும், எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் தான் கூப்பிடும், வா கேள்வி கேள்வி. இனிமே எனக்கு கண்டம் இருக்கா இல்லையா, நல்லது நடக்குமா நடக்காதா, கஷ்டப்படுவனா மாட்டானா அப்படின்னு சொல்லி துக்கத்தை கேட்கிற போது எதிர்கால வீட்டுல ராஜ இருந்தா கண்டிப்பா துக்கத்தை தான் சொல்ல போறோம், நல்லது சொல்ல போறது இல்லை. நடைமுறை பலன்கள், கடந்த கால பலன்கள், எதிர்கால பலன்கள்ல கஷ்டப்பட்டிருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ரோல் தான் இருக்கு. இந்த வீட்டுல சுபகரங்கள் இருந்திருந்தா கடந்த காலத்துல நல்லா இருந்திருப்பாங்க. ராஜர்கள் தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுமே பரவாயில்லை. ராஜர்கள் தான் கண்டத்தை தரப்போகிறார்கள், அதுக்கடுத்து மாந்தி. சப்போஸ் இந்த வீட்டுல ராஜர்கள் இருக்குது அப்படின்னா அவருக்கு இப்ப நடைமுறையில ஏதோ ஒரு விதமான அவஸ்தையோ கஷ்டமோ கண்டிப்பா அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய ஒன்றை அடையாமல் இருக்காருன்னு அர்த்தம். உதாரணமா இங்க ராஜா இருக்கிறாரு அவங்க வச்சுங்க, உதாரணத்துக்கு இல்ல கேட்கறன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு தொழில் இல்லை, எனக்கு கல்யாணம் இல்லை, எனக்கு வீடு இல்லைன்னு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்த அவர் அனுபவிக்காம இருக்காருன்னு தான் சுட்டி காட்டப்படுது. சப்போஸ் இங்க ராஜா இருக்குது, சந்திரன் இங்க போயிருக்காருன்னா பிறந்த காலத்துல ராஜா கண்ணில் இருக்கிறாரு அப்படின்னா கண்டத்தை சந்திக்க போறாருன்னு அர்த்தம். சந்தித்து விட்டார், சந்தித்து கொண்டிருக்கிறார், சந்திக்க போறார். சொன்னாங்க தத்துவம். நம்ம நடந்த கடந்த கால விஷயங்கள், நிகழ்கால விஷயங்கள், எதிர்கால விஷயங்கள், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் கூடிய 3 தந்தைகளும் சுட்டி காட்டப்படும். சார் சந்திரன் கடகத்தில் இருக்கிறாரு, எனக்கு சிம்மத்தில் ராகு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னா கண்டத்தை அனுபவிக்கும் போது மாற்று கருத்தே இல்லை. சார் எனக்கு சந்திரன் கடத்துக்கு வந்தாச்சு, சிம்மத்துக்கு வந்தாச்சு, எனக்கு பிறந்த காலத்திலே ராகு கடத்தில் இருந்தாரு அப்படின்னா இது வரைக்கும் இந்த கஷ்டத்தை கடந்து வந்துட்டீங்க, இனி அந்த கஷ்டம் திரும்ப வராது. ஒரு முறை ஒரு கேள்விக்கு சொன்ன கிரகம் 1000 முறை வந்தாலும் அதே பதில தான் திரும்ப திரும்ப சொல்லுங்க, மாத்தி சொல்லவே சொல்லாது. சார் என்ன சார் இப்படி கான்பிடண்டா நம்பலாங்க. இதுக்கு நமக்கு என்ன அறிவு தேவைன்னா பிறந்த காலத்தினுடைய அசைவு கோச்சாரத்தில் ஒளிஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். நான் போன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், நீங்க ஜாதகம் பார்த்திருந்தா அந்த ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க, உங்க டேட்டா பர்த் அந்த டேட்டா பர்த்ல கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி கேள்வியை அவங்க கொண்டு கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சு சொல்லலாம், என்ன பதில் நீங்க சொன்னீங்க, அவங்க என்ன பேசினாங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். அதுல முழு நோக்கமே என்னன்னா கேள்வி சுட்டி காட்டுற கேள்வி சுட்டி காட்சி Oh